தன்னை அறிதல், இல்லாட்டி ஞானம் அடைதல். இதெல்லாம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற லிமிட் இருக்கு இல்லையா, என்னோட வாழ்வில் இருக்கிற லிமிட், அதை கடந்து 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 ஒவ்வொரு நாளும் என்னுடைய வரையறையை நானே உடைத்து வரையறை இல்லாத ஒரு தன்மையில் இருப்பதுதான் ஞானம். பெர்ஃபெக்டான ஞானம் அப்படின்னு, பெர்ஃபெக்டான ஞானம் இந்த வார்த்தைக்காக சொல்வது, முழுவது ஞானத்தன்மையில முழுவதுமாக இருக்கிற தன்மை என்பது எனக்கு எல்லை இல்லை, எல்லையற்ற பர வெளி நான் அப்படின்றதுதான். இந்த பிரபஞ்சமே நானே எப்பயுமே உயிர்ப்போடு இருக்குது. இந்த இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு புரிதல் நாம ஏற்படுத்திக்கணும். நாம் உயிரா இருக்கிறோம்னா எவ்வளவு லைவா இருக்கிறோம், எவ்வளவு புத்துணர்வா இருக்கும். அந்த மாதிரி பிரபஞ்சம் முழுவதுமாக புத்துணர்வாக இருப்பதுதான் என்லைட்டன்ட் கான்சியஸ்னஸ்ன்றது. அப்போ அந்த பிரபஞ்சம் என்பது ஏதோ ஒரு ஒரு பொருள் அல்ல, ஒரு மெக்கானிசம் அல்ல, அது முழுவதுமாக புத்துணர்வு உள்ள ஒரு கான்சியஸ் ஆன பீயிங், நம்ம கூட பல மடங்கு உயிர்ப்போடு இருப்பது. அதனாலதான் நீங்க ஏற்படுத்தக்கூடிய சமிக்கைகள் மிக வித்தியாசமான ஒரு மாற்றத்தை நிகழ்த்தி கொண்டே வருகிறது. அதனால பிரபஞ்சத்தை பார்க்கும்போது உயிர்ப்புள்ளது. நம்ம என்ன பண்ணாலும், ஞானம் அடைந்தாலும் அடையாவிட்டாலும், நல்லது பண்ணாலும் நல்லது பண்ணாவிட்டாலும், இந்த பிரபஞ்சத்துல தான் இருக்க முடியும், இங்கதான் இருக்க முடியும்.